வார விடுமுறையை முன்னிட்டு குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சினி, அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் தற்போது 2ஆம் கட்ட சீசன் துவங்கியுள்ளது. இதனால் இங்குள்ள குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி என அனைத்து அருவிகளிலும் அதாவது தண்ணீர் வர துவங்கியுள்ள நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று வார விடுமுறையை முன்னிட்டு பல பகுதியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்குள்ள குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, அதே போல சிற்றருவிகளில் இல்லந்து வரும் தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் அதாவது கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. மேலும் இங்கு வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் கூறும்போது, அதாவது சபரிமலைக்கு சென்றுவிட்டு வரும்போது களைப்பு தெரியாமல் இருப்பதற்காகவே குற்றாலம் வருவதாகவும், இங்கு மூலிகை தண்ணீரில் குளித்து சென்றால் மனதிற்கு இதமாகவும் உடலுக்கு குளிர்ச்சியாகவும் இருப்பதாக இங்கு வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் தெரிவித்தனர். இதேபோல சுற்றுலா பயணிகளும் தெரிவிக்கும் போது, அதாவது தொடர்ந்து குற்றால அருவியில் இந்த ஆண்டு ஜூன் முதல் துவங்கியத்திலிருந்து தற்போது வரை குற்றால அருவியில் வந்து தண்ணீர் வர துவங்கியுள்ள நிலையில் நாங்கள் குளித்து செல்வது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என சுற்றுலா பயணிகளும் தெரிவித்துள்ளனர். மொத்தத்தில் இந்த ஆண்டு சீசன் என்பது களைகட்டி காணப்பட்டாலும் பழைய குற்றால அருவியில் மட்டும்தான் தொடர்ந்து இன்று ஒரு 12வது நாளாக அங்கு குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து அங்கு வந்து அதாவது வெள்ளத்தில் ஏற்பட்ட பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அங்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு குளிக்க முடியாமல் செல்வது ஏமாற்றம் அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சந்தி.